வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஊழியர் சேமநிதி பங்களிப்பு 2 விழுக்காடு என நிர்ணயம். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஊழியர் சேமநிதி பங்களிப்பு 2 விழுக்காடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அது திரள்வானது அல்ல என்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். 2 விழுக்காடு முதல் தொடங்கி 4 விழுக்காடாகவும் பின்னர் 6 விழுக்காடாகவும் படிப்படியாக உயரும் என்று சிலர் கவலை தெரிவித்த நிலையில் அவ்வாறு நடக்காது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் உறுதியளித்தார். தற்போது 2 விழுக்காட்டில் வைத்திருப்பதாகவும் நிலைமை மேம்படும் வரை காத்திருப்பதாகவும் அவர் கூறினார். மலேசிய சீன வர்த்தகம் தொழில்துறை கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அவர் உரையாற்றுகையில் இந்த விவரத்தை தெரிவித்தார். தொடக்கத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஊழியர் சேமநிதி பங்களிப்பு 12 விழுக்காடாக நிர்ணயிக்க முன்மொழியப்பட்டது. ஆனால் அமைச்சரவை பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு தற்போது 2 விழுக்காடாக வைத்திருக்க முடிவு செய்துள்ளது. எதிர்காலத்தில் நிலைமை மேம்படும் போது இது குறித்து மறுபரிசீலனை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முடிவு வெளிநாட்டு தொழிலாளர்களையும் முதலாளிகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரமாக கருதப்படுகிறது. தாதியர் கல்விக்கான டிப்ளோமா நுழைவு தகுதியை தளர்த்தியுள்ளது மலேசிய சுகாதார அமைச்சு. முன்பு SPM தேர்வில் 5 கிரெடிட் தேவைப்பட்ட நிலையில் தற்போது 3 கிரெடிட் போதுமானது. மலாய் மொழி, கணிதம், அறிவியல் ஆகிய பாடங்களில் கிரெடிட் பெற்றிருக்க வேண்டும். ஆங்கிலம் உட்பட 2 பாடங்களில் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த தளர்வு இந்த ஆண்டு மாணவர்களுக்கும் 2026ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் மட்டுமே. நாட்டில் செவிலியர் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார் சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மத். தாதியர் பற்றாக்குறை காரணமாக சுகாதார சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. எனவே அதிக மாணவர்களை தாதியர் படிப்பில் சேர ஊக்குவிக்கும் வகையில் நுழைவு தகுதி தளர்த்தப்பட்டுள்ளது. இந்த தளர்வு தற்காலிகமானது. எதிர்காலத்தில் மறுபரிசீலனை செய்யப்படும். மலேசிய மருத்துவ மன்றத்தின் அறிக்கையின்படி தாதியர் படிப்பில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை சமீபத்திய ஆண்டுகளில் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இலக்கவியல் மயமாக்கலுக்கு ஏற்ப அரசு நிர்வாகத்தை விரைவுபடுத்தும் முயற்சியில் அரசு ஊழியர்களை இந்தியாவுக்கு அனுப்பி 6 மாத கால செயற்கை நுண்ணறிவு AI பயிற்சி அளிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அரசு தலைமைச் செயலாளர் தன்சி ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் தெரிவித்தார். ஏற்கனவே முதல் குழு பயிற்சி முடித்து திரும்பியுள்ள நிலையில் 2வது குழுவும் அனுப்பப்பட்டுள்ளது. இஃது அரசு சேவைகளை இலக்கவியல் மயமாக்கும் தொடர்ச்சியான செயல்முறையாக இருக்கும் என்று அவர் கூறினார். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தனது உரையில் அரசு சேவைகள் அதிக திறனுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் இலக்கவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இலக்கவியல் உள்கட்டமைப்பு, பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், இணைய பாதுகாப்பை மேம்படுத்துதல், அண்மைய புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் ஆகியவற்றை அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்தார். பினாங்கு தண்ணீர்மலை அருள்மிகு பாலதண்டாயுதபாணி ஆலயத்தில் தைப்பூச திருநாளுக்கு முன்னதாக மாற்றுத்திறனாளிகள், நடக்க இயலாதவர்கள், மூத்த குடிமக்கள் முருகனின் திருவருளை பெறுவதற்கு அவர்களை மலையின் உச்சிக்கு சக்கர நாட்காலிகளில் தூக்கி செல்லும் அரும் சேவை நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. தொண்டு மனப்பான்மையில் செயலாற்றி வரும் ஓர் அரசு சாரா அமைப்பான மலேசிய தமிழன் உதவும் கரங்கள் இயக்கத்துடன் இணைந்து இந்த அரும் சேவையில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் கைகோர்த்தது. மலை மீது குடிக்கொண்டிருக்கும் முருகப்பெருமானை 513 படிகளில் ஏறி சென்று தரிசிக்க இயலாமல் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் உதவும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இச்சேவை பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவர் RSN ராயர், துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் RA லிங்கேஸ்வரன், பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு, இதர ஆணையர்களான டத்தோ J தினகரன், ஷண்முகநாதன், திருமதி ஜக்ருதி சந்திரமோகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது.
அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் டாக்டர் லிங்கேஸ்வரன் இந்த அருஞ்சேவையின் முக்கியத்துவத்தை திசைகளுடன் பகிர்ந்து கொண்டார். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது மற்றும் அர்த்தமுள்ள தொண்டு சார்ந்த நிகழ்வுகளில் இளைஞர்களின் பங்கேற்பை ஊக்குவிப்பது ஆகிய இரட்டை நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இச்சேவை மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். இச்சேவையில் சக்கர நாட்காலியில் உள்ள 25 பக்தர்கள் தண்ணீர்மலையில் உள்ள புகழ்பெற்ற மலைக்கோயிலுக்கு தூக்கி செல்லப்பட்டனர். இதில் 50 தன்னார்வலர்களுடன் பினாங்கு இந்து அறப்பணி வாரியமும் தன்னை பிணைத்துக் கொண்டதாக டாக்டர் லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். நடக்க இயலாதவர்களை மலை உச்சிக்கு கொண்டு செல்வது என்பது சவால் நிறைந்த பணியாகும். அனைவரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நிகழ்வு நிறைவு பெறும் வரையில் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் தயார் நிலையில் இருந்தனர். நிகழ்விற்கு தலைமையேற்ற அறப்பணி வாரியத்தின் தலைவர் RSN ராயர் இந்த நற்சேவையை வழங்கிய தன்னலமற்ற ஆர்வலர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் அவர்களுக்கு நினைவுச் சின்னங்களை வழங்கி சிறப்பு செய்தார். இந்த முயற்சி வெறும் உடல் ரீதியான உதவி தொடர்புடையது மட்டுமல்ல, இது மாற்றுத்திறனாளிகள் கலாச்சார மற்றும் ஆன்மீக மரபுகளில் பங்கேற்க அவர்களை ஊக்குவிக்கும் ஒரு பொருள் பதித்த அரும் சேவையாகும் என்று டாக்டர் லிங்கேஸ்வரன் வர்ணித்தார். அனைத்து உறுப்பு கட்சிகளின் சம்மதமும் இல்லாமல் மசிசாவை தேசிய முன்னணியில் இருந்து நீக்குவது சாத்தியம் இல்லை என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவாட் ஜர்காஷி திட்டவட்டமாக தெரிவித்தார். மசிசா தலைவர் வி காசியோங் அக்கட்சியை தேசிய முன்னணியில் இருந்து நீக்குவதற்கான பரிந்துரைகள் வெளியாட்களிடமிருந்து வந்ததாக குற்றம் சாட்டியதை அடுத்து புவாட் இவ்வாறு கூறினார். உண்மையில் தேசிய முன்னணியில் அதிக உறுப்பு கட்சிகள் இருக்க வேண்டும் என்று அம்னோ விரும்புவதாகவும், ஆனால் அனைத்து உறுப்பு கட்சிகளின் சம்மதமும் இருக்க வேண்டும் என்ற விதி காரணமாக அது தடைப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஜாசேகா குறிப்பாக அம்னோவை மசிசா அல்லது மாயிகாவை நீக்கச் சொன்னால் அது நடக்காது என்று புவாட் கூறினார். அம்னோவை யாரும் இயக்கவோ அல்லது தூண்டிவிடவோ முடியாது என்றும் DAP கூட அவ்வாறு செய்ய துணியாது என்றும் அவர் கூறினார். மேலும் அனைத்து உறுப்பு கட்சிகளின் ஒருமித்த கருத்து இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எனவே மசிசா தனது சொந்த நிழலை பார்த்து பயப்பட தேவையில்லை என்று புவாட் கூறினார். அனைத்து கட்சிகளுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு என்றும் மசிசாவுக்கு ஒரு தீர்வு இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். யாரையும் குறை சொல்ல தேவையில்லை என்றும் அவர் கூறினார். முகநூலில் போலியான ஸ்லாங்கூர் மாநில உதவி திட்டமான பந்த்வான் கஹிடுபான் சுஜாத்ர ஸ்லாங்கூர் பின்காஸ் உதவிக்கான இணைப்பை பரப்பும் கணக்கை அரசாங்கம் கண்டறிந்ததை தொடர்ந்து சமூக ஊடக மோசடிகளின் தந்திர செயல் குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அன்ஃபால் சாரி கேட்டுக்கொண்டார். பொறுப்பற்ற நபர்கள் தங்களின் இவ்வாறான பதிவை நீக்கிவிட்டு மனம் மாற வேண்டும் என்றும் அவர்கள் ஸ்லாங்கூர் மக்களை மட்டுமல்லாமல் உதவி தேவைப்படுபவர்களையும் குறிவைக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். முகநூல் கணக்கு ஒன்று அரசாங்கம் ஆண்டுக்கு 3600 ரிங்கிட் அல்லது மாதத்திற்கு 300 ரிங்கிட் பின்காஸ் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்குவதாக விளம்பரம் செய்ததுடன் விண்ணப்பத்திற்கான இணைப்பையும் கொண்டிருந்தது. பின்காஸ் உதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் அதன் அதிகாரப்பூர்வ தளங்களை பார்க்க வேண்டும் என்றும் தகவல்களை உறுதி செய்வதற்காக தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்குகளையோ மீடியா ஸ்லாங்கோர் அல்லது செலாங்கா செயலி மூலம் தகவல்களை பெறலாம் என்றும் அன்ஃபால் நினைவூட்டினார். தஞ்சோங் ரூ கடல் பகுதியில் இந்தோனேஷிய நாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் முழுமையாக விசாரணையை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 6 மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனமான APMM உறுப்பினர்களும் விசாரணையில் உள்ளனர். உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறுகையில், காவல்துறை விசாரணையை தவிர APMM உள் விசாரணையும் நடத்தி வருகிறது. இந்த வழக்கு 1960ஆம் ஆண்டு துப்பாக்கிச் சட்டம் பிரிவு 39 கீழ் விசாரிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட காரணங்களுக்காக தவிர துப்பாக்கிகளை பயன்படுத்த முடியாது. அவர்கள் சம்பவ நாளன்று பணியில் இருந்த உறுப்பினர்கள், மேலும் துப்பாக்கி பயன்பாடு இருந்தது என்று அவர் இன்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். விசாரணை முழுமையாகவும் வெளிப்படையாகவும் தொழில் ரீதியாகவும் நடத்தப்படும் என்று அவர் உறுதியளித்தார்.
மலேசிய குடிமை தற்காப்பு படையான APM அதன் பயிற்சி திறனை மேம்படுத்துவதற்காக ஜூன் மாதத்திற்குள் 1000 புதிய பயிற்சியாளர்களை பயிற்றுவிக்க இலக்கு வைத்துள்ளது. APM-இன் தலைமை ஆணையர் டத்தோ அமினுர் ரஹீம் முகமது கூறுகையில், பயிற்சியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு 1.5 லட்சம் பொதுமக்களுக்கு குடிமை தற்காப்பு பற்றிய அடிப்படை அறிவை பயிற்றுவிக்க உதவும். இந்த இலக்கை அடைய APM-க்கு அதிக பயிற்சி பெற்ற திறமையான பயிற்சியாளர்கள் தேவை. ஏனெனில் தற்போதைய சூழலில் ஆண்டுக்கு 33,000 பங்கேற்பாளர்களுக்கு மட்டுமே பயிற்சி அளிக்க முடியும் என்றார். பயிற்சியாளர்களை சேர்ப்பது நாட்டின் குடிமை தற்காப்பு சூழலை மேம்படுத்துவதற்கும் நமது சமூகம் பேரழிவு அபாயங்கள் அல்லது அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்கும் ஒரு விரைவான வழியாகும் என்று அவர் கூறினார். ஜோஹர் பாருவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அருகில் ஜலான் தப்ராவில் நேற்றிரவு ஒரு டொயோட்டா வியாஸ் கார் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட சம்பவத்திற்கு குடும்ப தகராறு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. ஜோஹர் பாரு ஸ்லாத்தான் மாவட்டத்தின் காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரவ் சலாமத் கூறுகையில், கார் உரிமையாளரின் கணவரே இந்த தீச்சம்பவத்தை செய்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்டவர் சுமார் 90,000 நட்டத்தை சந்தித்துள்ளார். 25 வயதான கணவர் 21 வயதான மனைவியுடன் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக அதிருப்தியில் இருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் இரவு 10:20 மணிக்கு நிகழ்ந்துள்ளது. கணவர் தனது டொயோட்டா வெல்ஃபயர் காரில் வந்து மனைவியின் காரை வழிமறித்து பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதனால் மனைவியின் கார் 80 விழுக்காடு எரிந்து நாசமானது. மனைவி மஜிதி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கணவரை பிடிக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் பிரிவு 435 கீழ் விசாரிக்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.